விரைவில் 50 வழக்குகளை தாக்கல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. அமெரிக்க உயர் அதிகாரியை சந்திக்கவுள்ள இலங்கை குழு. ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எதிராக இரண்டாவது முறைப்பாடு. தேசப்பந்துக்கு எதிராக விசாரணை, மூவரடங்கிய குழு தயார். யாழில் நீரில் மூழ்கி உயிரிழந்த இளைஞன், வெளியான அதிர்ச்சி தகவல்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் மசோதா விரைவில். கருணா பிள்ளையான் தொடர்பில் பொன்சேகா வெளியிட்ட தகவல். தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட விடுதலை தீயின் வீரியம் ஒருபோதும் ஓயவே மாட்டாது. ஸ்ரீதரன். தொடர்பான விரிவான செய்திகள். நீண்ட காலமாக நடைபெற்று வரும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் தொடர்பாக விரைவில் 50 வழக்குகளை தாக்கல் செய்ய கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ள பெரும்பாலான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசு அதிகாரிகள், இதில் பல மூத்த அதிகாரிகளும் அடங்குவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக அறிக்கையை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாமர தசநாயக்க மீதான ஆணைக்குழுவின் விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளது. 17.3 மில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் தசநாயக்க விசாரணை ஆணையகத்தால் கைது செய்யப்பட்டார். 2016ஆம் ஆண்டு அவர் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது முதிர்ச்சியடைவதற்கு முன்னர் ஒரு அரச வங்கியில் பராமரிக்கப்பட்டு வந்த ஊவா மாகாண சபையின் பல நிலையான வைப்பு கணக்குகளில் இருந்து 17.3 மில்லியன் ரூபாயை திரும்ப பெற்றார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அண்மையில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த சம்பவம் தான் பிரதமராக இருந்த காலத்தில் நடந்ததாகவும், அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஒப்புதலுடன் திரைசேரி செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் படியே சாமர சம்பத் தசநாயக்க நிதியை திரும்ப பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் தனது அறிக்கை தொடர்பாக ஏப்ரல் 17ஆம் தேதியன்று வாக்குமூலம் அளிக்குமாறு கையூட்டலுக்கு எதிரான விசாரணையகம் விக்ரமசிங்கவிடம் கூறியிருந்தது. எனினும் அந்த திகதியில் தாம் வருவது கடினம் என அவர் ஆணையகத்துக்கு அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அதிக இறக்குமதி வரி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை குழு அமெரிக்க வர்த்தகத்துறை தலைவர் ஜேமிசன் கிரீரை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பு எதிர்வரும் 22ஆம் தேதி அமெரிக்காவில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகம், வர்த்தக அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாக தொழில் அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்கா பல நாடுகள் மீது கடுமையான வரிகளை அறிவித்தது. இதன்படி இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டது. பின்னர் அந்த கட்டணங்களுக்கு 90 நாள் சலுகை காலம் அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் முனைப்பை மேற்கொண்டுள்ளது. எனினும் பேச்சுவார்த்தை மேசையில் அதிக வரி விதிப்பை தவிர வேறு என்ன விடயங்கள் விவாதிக்கப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக இரண்டாவது முறைப்பாட்டை இலங்கையின் தேசிய தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளது. தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் தனது முதல் முறைப்பாட்டை கடந்த வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்தது. 2025 மார்ச் 29ஆம் தேதி திஸ்ஸமகாராமவில், மார்ச் 31ஆம் தேதி புத்தளத்திலும் ஜனாதிபதி திசாநாயக்க ஆற்றிய உரைகளை CMEB என்ற தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் மேற்கோள் காட்டியுள்ளது. இதனை அடுத்து ஏப்ரல் 10ஆம் தேதி கண்டியிலும், ஏப்ரல் 11ஆம் தேதி அக்கரைப்பற்று மற்றும் சம்மாந்துறையிலும், ஏப்ரல் 12ஆம் தேதி கந்தளாய் மற்றும் மட்டக்களப்பிலும், ஏப்ரல் 17ஆம் தேதி மன்னாரில் ஆற்றிய உரைகளும் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த அனைத்து தேர்தல் பேரணிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளூர் சபைகள் இல்லாவிட்டால் அத்தகைய சபைகளின் நிதி கோரிக்கைகள் தாமதமாகும் அல்லது நிறைவேற்றப்படாமல் போகும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார். இந்த உரைகள் அனைத்திலும் அரசாங்கம் மற்ற கட்சிகளின் பிரதிநிதிகளை நம்பாததால் நிதியுதவியை உறுதி செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி கடுமையான மற்றும் தெளிவான மீறலாக இது கருதப்படுவதாக தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி அர்ஜுன பராக்கிரம தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் காரணமாக இரண்டாவது முறையாகவும் முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளதாக பராக்கிரம குறிப்பிட்டுள்ளார். இந்த மீறல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதை எதிர்மறையாக பாதிக்கும். எனவே தேர்தல் பிரச்சார காலத்தில் இதுபோன்ற மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேர்தல் ஆணையகம் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்யும் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஏப்ரல் 21ஆம் தேதியன்று நடைபெறும் தமது ஆணையகத்தின் பொதுக்கூட்டத்தில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசாரணை குழுவின் நியமனத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அடுத்த சில நாட்களில் இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக தென்னக்கோனை அவரது பதவியில் இருந்து நீக்க ஒரு விசாரணை குழுவை நியமிக்க கோரும் தீர்மானம் 2025 ஏப்ரல் 8 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின்படி நியமிக்கப்படவுள்ள 3 உறுப்பினர்களை கொண்ட விசாரணை குழு தலைமை நீதியரசரால் பரிந்துரைக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் இருக்கும். தீர்மானத்தின்படி இந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்றம் அனுப்பிய அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக தலைமை நீதியரசர் முர்து பெர்னாண்டோ குழுவின் தலைவராக ஒரு மூத்த உயர்நீதிமன்ற நீதியரசரின் பெயரை பரிந்துரைத்துள்ளார். அதே நேரம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க குழுவின் உறுப்பினராக இருப்பார். இதனையடுத்து 3வது உறுப்பினர் சட்டம் அல்லது பொது நிர்வாக முகாமைத்துவ துறையில் சிறந்து விளங்குபவராகவும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் ஒப்புதலுடன் சபாநாயகரால் நியமிக்கப்படுபவராகவும் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் லஞ்சத்தினை ஜனாதிபதியை மேற்கொள்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு இதற்கு எதிரான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு லயன்ஸ் வீதியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கீழ்நிலைக்கு இறங்கி ஜனாதிபதி பொய்களை கூறுகிறார். அவர் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையில் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொடிகாமம் பரணி பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சிலுசன் என்ற 23 வயதுடைய இளைஞன் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அந்த இளைஞனின் பெற்றோரும் உறவினர்களும் வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை எனது மகன் குளித்துவிட்டு வந்த வேளை 3 மணிக்கு பின்னர் எனது மகனை அவரது நண்பர் அழைத்துச் சென்றார். அவருடன் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு நண்பர் குளிக்க வருமாறு தொலைபேசியில் கூறிய வேளை எனது மகன் அவரிடம் சென்றுள்ளார். இதன்போது கொடிகாமம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவர்களுடன் இருந்துள்ளார். அந்த கேணியில் யாரும் குளிப்பதில்லை, அது கோவில் கேணி, தாமரை கொடி சிக்கி உயிரிழந்ததாக கூறியது பொய். அந்த கேணியில் தாமரை கொடியே இல்லை. மரண விசாரணை அதிகாரி, போலீசார், சட்டத்தரணி உள்ளிட்ட பலர் நேற்றைய தினம் அந்த பகுதிக்கு வந்தனர். 2 பேரை அந்த குளத்தில் இறக்கி குளத்தை பரிசோதித்து பார்த்தனர். ஆனால் இருவரும் எந்தவிதமான பாதிப்புமின்றி வெளியே வந்தனர். உயிரிழந்த மகனின் ஆடையும் செருப்பும் குளத்தின் கரையில் இருந்தது. கேணியின் அருகே 3 டின்கள் இருந்தன. ஆனால் உடற்கூற்று பரிசோதனையில் இவர் மதுபானத்தை பாவித்ததாக அறிக்கையில் கூறப்படவில்லை. தண்ணீர் சுவாச பையினுள்ளே சென்று அடைத்ததால் தான் மரணம் சம்பவித்ததாக அறிக்கையில் கூறப்படுகிறது. தோளில் பிடித்து அழுத்திய கண்டல் காயம் உள்ளது. அவரது சடலம் தாண்டிருந்த இடத்தில் ஒரு நீளமான மீட்டர் கட்டை ஒன்று குற்றப்பட்டிருந்தது. அப்படி அவர் தாழ்ந்திருந்தால் அந்த கட்டையில் பிடித்து ஏறியிருப்பார். மந்திகை வைத்தியசாலையில் எங்களது பிள்ளையின் சடலம் இருப்பதாக கேள்வியுற்று நாங்கள் அங்கே சென்ற வேளை அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தவர்கள் 2 பொய்யான பெயர் கொடுத்துள்ளனர் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது. ஏன் பொய்யான பெயர் கொடுக்க வேண்டும்? அன்றைய தினம் அவர் யாருடன் பேசினாரோ அவ்வளவு விவரங்களும் கைபேசியிலிருந்து அளிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய தம்பி ஒருவர் கைபேசியை வாங்கும் போது அங்கிருந்த ஒருவர் கைபேசியை பறித்தார். ஒரு மணத்தியாலும் அந்த கைபேசியை வழங்கவில்லை. சடலம் இருந்த இடத்தை நீதவானுக்கு காட்டிய போலீசார் பின்னர் அங்கிருந்து சென்று விட்டனர். பிறகு அவர்கள் வரவில்லை. எங்களிடம் விசாரணைகளுக்கு வந்த போலீசார் நீதிமன்றத்தில் நீங்கள் சட்டத்திரணி வைக்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக வாதாடுகிறோம் என்றனர். அவரது உடலை தொட்ட வேளை உடலில் சூடு இருந்தது. ஆகையால் சடலத்தை பிரேத அறையில் போட வேண்டாம் என நாங்கள் கூறிய வேளை அவரது நண்பர்கள் சடலத்தை பிரேத அறையில் போடுமாறு விடாப்பிடியாக கூறினார்கள். அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் உறவினர்கள் வைத்தியசாலையில் இல்லை. சிவரூபன் என்ற பெயரிலே கையொப்பமிட்டு அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். ஆனால் அந்த சிவரூபன் யார் என்பது தொடர்பாக இதுவரை எமக்கு தெரியவில்லை. உடனிருந்த நண்பர்கள் யாரும் இதுவரை சடலத்தை பார்ப்பதற்கு வீட்டுக்கு வரவில்லை. கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் தான் கொடிகாமம் போலீஸ் இல்லை, பரிசுத்துறை நிலைய போலீஸ் என்று மந்திய வைத்தியசாலையில் வைத்து கூறியுள்ளார். ஆனால் அவர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர். அவரேன் பொய் கூற வேண்டும்? இந்த சதியில் ஈடுபட்ட 4 பேரை எமக்கு தெரியும். ஆனால் இதில் பல தொடர்புபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை சிலர் காணொளியும் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அந்த காணொளி யாரிடம் உள்ளது என்று தேடி பிடிப்பதோடு நாங்கள் கூறுகின்ற 4 பேரிடமும் விசாரணைகள் மேற்கொண்டால் என்ன நடந்தது என கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் செய்திக்கான நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இதன்போது அவர் தெரிவிக்கையில், ஜேஆர் காலம் தொட்டு மஹிந்த காலம் வரை இந்த நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுபோன்ற ஒரு சம்பவமே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயங்களை நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன். அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஜேஆர் காலம் தொட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே ஆகும். அமெரிக்காவின் CIA உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளது. கருணா பிள்ளையான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை, பௌத்த பிக்குகளை படுகொலை செய்தவர்கள். அவர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்தவொரு அமைச்சு பதவியும் வழங்கப்படவில்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் திறக்கப்பட்ட தெற்கு அதிவேக வீதியின் கொட்டாவா தொடங்குட பகுதியில் நிர்மாணிப்பதற்காக சீனா ஹார்பர் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷனுக்கு பில்லியன் கணக்கான ரூபாய் நிலுவையை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிராகரித்துள்ளது. 2011 திறக்கப்பட்ட 35 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி பகுதிக்கு செலுத்தப்படாத பணம் என்று வலியுறுத்தும் 7.91 மில்லியனுக்கான கோரிக்கை கடிதத்தை சீன நிறுவனம் வீதி அதிகார அபிவிருத்தி அதிகார சபைக்கு அனுப்பியது. அத்துடன் பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு 2025 மார்ச் 31 வரை வழங்கப்பட்டது. இருப்பினும் நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் கோரிக்கையை நிராகரித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இயக்குனர் குறித்த சீன நிறுவனத்துக்கு பதில் அனுப்பியுள்ளார். அதே நேரம் இந்த நீடித்த சர்ச்சை குறித்து அதிகார சபை இப்போது தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்து குற்றவியல் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த சீன நிறுவனம் நிலையான ஒப்பந்த நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற அடிப்படையில் இந்த நிலுவை நிராகரிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் விசேட மசோதா ஒன்று விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பெரும்பாலும் மே மாதத்தின் முதல் வார பாராளுமன்ற அமர்வின் போது இந்த மசோதா சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் மனித உரிமைகளை மீறும் வகையிலும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையிலும் அமைந்திருப்பதாக சர்வதேச ரீதியாக பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்துக்கு சர்வதேச ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் மசோதா விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் பயங்கரவாத தடைச்சட்டம் ரத்து செய்யப்பட்ட போதும் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை தொடர்ந்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த கருணா மற்றும் பிள்ளையான் இருவரும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பில் இராணுவத்திற்கு எந்தவித தகவலையும் வழங்கவில்லை என இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயல்பட்ட ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். போரை முடிப்பதற்கு கருணா பிள்ளையான் இருவரும் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது பொன்சேகா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கருணாவிடம் 150 பேர் இருந்தனர். அவர்களில் 80 பேர் சிறுவர் போராளிகள். ஏனைய சிலர் கொழும்பில் இருந்தனர். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம். புலிகள் அமைப்பிலிருந்து வடக்கில் படையினருக்கு எதிராக சண்டையிட்டிருந்தாலும் பிரபாகரன் எங்கிருந்தார் என்ற தகவலை கூட கருணாவுக்கு வழங்கவில்லை. அதேபோல் நான் போர் செய்த வியூகத்துக்கு அமைய எனக்கு உளவு தகவல்கள் தேவைப்படவும் இல்லை. ஏனெனில் நாம் தலையை தூக்கும் போது நமக்கு அருகில் பயங்கரவாதிகள் இருந்தனர். எனவே உளவு தகவல்கள் அப்போது தேவைப்பட்டிருக்கவில்லை. எதிரிகள் எங்கு இருக்கிறார்கள் என கருணாவிடம் கேட்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. வாழைச்சேனைக்கு மேல் கஜுவத்து என்ற ஒரு இடம் உள்ளது. அந்த இடத்தில் மாத்திரமே கருணாவின் படை பயன்படுத்தப்பட்டது. அதுவும் பிரதேசம் தொடர்பில் அனுபவம் இருக்கும் என்பதால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டனர். அதுவும் தாக்குதலை முழுமைப்படுத்தாமல் காட்டுக்குள் தப்பி வந்துவிட்டனர். எப்போதும் கருணா பிள்ளையான் எமக்கு உளவு தகவலை வழங்கவில்லை. புலிகள் அமைப்பை தமிழர்களின் இராணுவம் என்றே தமிழர்கள் சிலர் கருதினர். புலிகள் தாக்குதல் நடத்தும் போது டயஸ்போராக்கள் சிலர் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். புலிகள் அமைப்புடன் மோதினாலும் புலிகள் தமிழர்களின் இராணுவம் என்ற உணர்வு கருணா பிள்ளையானிடம் இருந்தது. இராணுவ முகாம்களுக்குள் கருணாவின் ஆட்களை நாம் வைத்திருக்கவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிள்ளையான் இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களை சூழ உள்ள பகுதிகளில் இன்று விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த பிரியசூரிய அண்மையில் அறிவுறுத்தல்களை வழங்கினார். பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தரும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அவற்றை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதன்படி விசேடமாக பிரதான ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார்.
இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தினத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் முப்படைகளின் தளபதிகளுக்கும் அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இன விடுதலை என்ற இறுதி இலக்கை அடையும் வரை தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட எங்கள் அறப்போரின் வீரியம் ஒருபோதும் ஓயாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் மாவட்ட கிளை பணிமனையில் நேற்றைய தினம் உணர்வெழுச்சியோடு நடைபெற்ற தியாகி அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தியாகத்தாய் அன்னை பூபதியினதும் தியாக தீபம் தெளிவனினதும் அகிம்சை போராட்டங்களாலும் அதன் பின்னரான ஆயுத போராட்ட காலத்திலும் நிகழ்த்தப்பட்ட உயிர் தியாகங்களின் உந்துதலால் உருப்பெற்ற விடுதலை கனலின் வீரியம் குறைந்துவிட்டதாக எமது மக்களின் விடுதலை தாகத்தை மலினப்படுத்துவோர் மார்தட்டி கொண்டாலும் இன விடுதலை என்ற இறுதி இலக்கை அடையும் வரை தியாகங்கள் கட்டமைக்கப்பட்ட எங்கள் அறப்போரின் வீரியம் ஒருபோதும் ஓயப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். அகவணக்கம், மலர் மாலை அணிவித்தல், மலரஞ்சலி என்பனவற்றை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா, கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார், கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அருணாசலம் வேளமாளிகதன், போராளிகள் நலம்புரி சங்க உறுப்பினர் செல்வரட்னம் தனுபன் ஆகியோர் நினைவுரைகளை ஆற்றினர். இந்த நினைவேந்த நிகழ்வில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்கள், வேட்பாளர்கள், செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.